ரேகா உன்னோட வீடு வசதி எல்லாமே தெரிஞ்சு தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கா. அவள் புரிஞ்சுக்குவா. அவள் கண்டிப்பாக உன்னை இங்கே கூட்டிகிட்டு வருவா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. ரோஹிணி மனோஜை ஷோரூமில் வந்து சந்திக்கிறாங்க. கிரீஷை கூட்டிகிட்டு நான் பீச்சுக்கு வரேன், அங்கே வந்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ரோஹிணி. பீச்சில் நிறைய பேர் இருப்பாங்க, யாராவது என்னை தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா நான் மாட்டிக்குவேன். பீச்சுக்கெலாம் வேண்டாம், நான் வீட்டுக்கே வேணால் வரேன். எப்போ வரேன்னு சொல்லி கேட்குறாங்க ரோஹிணி. நான் ஃப்ரீயாக இருக்கக்குள்ளே வரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் தான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன்ல, குழந்தைய அபார்ட் பண்ணிடு, ரொம்ப லேட் ஆச்சுன்னா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மனோஜ். நீ என்ன குழந்தைய அபார்ட் பண்ணதுலேயே குறியாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோஹிணி. மனோஜ் ஷோரூம்லேருந்து வெளியே வந்த ரோஹிணி வந்து மொட்டை வெயிலில் நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க. அதாவது மனோஜ் ஏன் குழந்தைய வந்து அபார்ட் பண்ண சொல்லி சொல்கிறானேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே நடந்து வந்துட்டுருக்குறாங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. அந்த நேரத்தில் வந்து வித்யா ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. அவங்க ஒடியாந்து அவங்கள தூக்கி மடியில் போட்டுட்டு முகத்தில் தண்ணி தெளித்தோன்னே ரோஹிணி வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க. இந்தா தண்ணியை குடின்னு சொல்லி தண்ணியை கொடுக்குறாங்க. நல்ல வேளை நான் இந்த வழியாக வந்து உன்னை பார்த்தேன் ரோஹிணி, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அதே ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ரோஹிணி அம்மா வித்யா கிட்டே சொல்கிறாங்க, இப்படி குழந்தைய அபார்ட் பண்ணிருன்னு சொல்கிற மனோஜ்கிட்டேருந்து ரோஹிணிக்கு என்ன சப்போர்ட் கிடைக்க போகுது, இந்த குழந்தைய வச்சுருக்கிறத விட அபார்ட் பண்ணிடுறது நல்லது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நானே இந்த குழந்தைய பெற்று எடுத்தால் தான் நான் திரும்பவும் வந்து மனோஜ் கூட சேர்ந்து வாழ முடியும். இதுதான் ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோஹிணி. முத்து மீனாவை கூட்டிக்கிட்டு நகை கடைக்கு போகிறாரு. போயிட்டு ஒரு மோதிரம் செலக்ட் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் ரவியும் ஸ்ருதியும் நகை கடைக்கு வராங்க. அவங்களும் 2 நாளில் நடக்க இருக்கிற கல்யாணத்துக்காக வேண்டி நகை வாங்க தான் வந்திருக்காங்க. அவங்களும் செலக்ட் பண்ணுறாங்க, இவங்களும் பார்த்து செலக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. முத்து மீனாவுக்காக பார்த்து ஒரு தாலி செயினை செலக்ட் பண்ணி மீனாக்கிட்ட காட்டுறாரு. கல்யாணத்துக்கு பிறகு இனிமேல் வந்து நீ தாலியை இந்த செயினில் தான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸ்ருதியும் அந்த தாலி செயின் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கான ப்ரொமோ இதோட முடியுது. அப்கமிங் ப்ரொமோவில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்குது வீட்டில். மீனா, ஸ்ருதி, விஜயா அப்புறம் வித்யா இவங்க 4 பேரும் மெஹந்தி வச்சுக்கிறாங்க. யார் அவங்க ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்களோ அவங்க கை தான் வந்து நல்லா சிவப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. என் பொண்டாட்டி மீனா கை தான் ரொம்ப சிவப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, பார்வதி ஆண்டி சொன்ன மாதிரி நம்ம அத்தையோட கை தான் நல்லா சிவப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் விஜயா அண்ணாமலையே பார்க்குறாங்க. இதோட இந்த அப்கமிங் ப்ரோமோ முடியுது. நன்றி.